இரவு உணவு நம்ம அதிக அட்டூழியம் பண்றது ராத்திரி உணவுல தான். அதுவும் நகர்ப்புறத்தில் வர்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆனாலே அவங்களுக்கு ஒரு சிவப்பு கலர் பைக் ஞாபகம் வருது. என்னது? ஸ்விக்கி, சொமாட்டோ, செப்டோ, இப்படி நிறைய ராத்திரி. ஆனா இப்ப நாங்கெல்லாம் ராத்திரி சாப்பாடு என்ன, எங்க வீட்டு போய் எங்க அம்மாட்ட கேட்பேமா ராத்திரி என்னதுமா அப்படின்னா, என்னது மத்தியானம் இருக்க மீதி சாப்பிடு. மத்தியானம் இருக்கிற மீதி தான் நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். உங்க அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க, மத்தியானத்துக்கு ராத்திரி என்ன? ராத்திரி நான்லாம் அன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலாவும் தந்தூரி நானும் சாப்பிட்டு யார் அப்பாவும் சொல்லுவாங்களா? மத்தியானம் சோறு மிஞ்சிருக்கும். ஒருவேளை இறக்கம் இருந்துச்சுன்னா எங்க அம்மா கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு தரும். நான் அப்படியே கும்பிடுவேன், ஏம்மா இன்னைக்கு அப்பளம் கிடைக்குது, ரசம் சூடு பண்ணி தராங்க அப்படின்னு சந்தோஷமா பார்த்துருக்கோம். ஆனா நாம என்னன்னா ராத்திரியா, ராத்திரியில இன்னைக்கு உப்புமா அப்படின்னா கொலவெறி. உப்புமாவா? நான் போய் ஆர்டர் பண்ணிக்கிறேன், நான் ஸ்விக்கியில போட்டுக்கிறேன், சொமாட்டோல போட்டுக்கிறேன். ஸ்விக்கி சொமாட்டோல போய் சிவராமன் இன்னைக்கு பேசும்போது கம்பங்கூழ் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அப்ப சொமாட்டோல போய் கம்பங்கூழ் தேடுவோம். சொமாட்டோல போய் ஸ்பகெட்டி இருக்கா, பாஸ்தா இருக்கா, கிராவியோலி பாஸ்தா இருக்கா அப்படின்னு தேடுவோம். எல்லா குப்பை உணவு தான் அந்த சிவப்பு கலர் பைக்ல கொண்டு வந்து குப்பையை கொண்டு போய் வீட்டில் கொண்டு எரிஞ்சிட்டு போறான். வச்சுக்கோ, 500 ரூபா கொடுத்துட்ட. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தமிழ்ல ஒரு அப்ரிவேஷன் இருக்கு. இந்த மாதிரி போய் குப்பை உணவை சாப்பிட்றதுக்கு தமிழ்ல ஒரு அப்ரிவேஷன் இருக்கு. சோ சே சூ. சோ சே சூ. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொந்த செலவுல சூனியம் வைக்கிறது. நம்மளே காசு கொடுத்து எனக்கு கொஞ்சம் கேன்சர் கொடுத்துட்டு போயிருப்பா, நம்மளே காசு கொடுத்து 50 வருஷத்துல கண்டிப்பா டயபெட்டிக் வந்துடும் எனக்கு. அதுக்கு பேர் தான் சோ சே சூ. அதனால தயவு செய்து இந்த சோ சே சூ உங்க வீட்டில் வேண்டாம். இந்த ஸ்விக்கி சொமேட்டோ இதெல்லாம் பல ஆயிரம் கோடிக்கு இரவில் வணிகம் செய்து கொண்டிருக்காங்க. நமக்கு வேண்டாம். நம்ம வீட்டுல நீங்க அத்தனை பேரும் கிச்சன்ல படு ஆர்வமாக பணியாற்றணும். என்ன சார், கொஞ்சம் முன்னாடி தான் படிச்சு டாக்டர் ஆகணும், படிச்சு கலெக்டர் ஆகணும். நீங்க டாக்டர் ஆகும், கலெக்டர் ஆகும், என்ஜினியர் ஆகும், கூடவே சமையலே நிற்போம். சார் சொல்றீங்களே, நீங்க சமைப்பீங்களா அப்படின்னு உங்கள்ட்ட பல பேர் கேள்வி இருக்கு. அந்த பக்கம் மிகச்சரியாக 16 வருஷம் காலையில மத்தியானம் நான் சமைப்பேன். நம்புவீங்களா? 16 வருஷம். இப்ப 10 வருஷமா வேலை நிறைய ஆகி போச்சு. அதனால பணியாளர்கள் இருக்காங்க, செய்யறாங்க. நானும் என் மனைவியும் 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருப்போம். நான் கொஞ்சம் வேகமா சமைக்கக்கூடிய ஆள். அதனால நான் என் மனைவி வச்சிருமா, நீ பேக் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடு, அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. நான் ஏன்னா 4 பேனர்லையும் இந்த பக்கம் சாம்பார், இந்த பக்கம் அவியல், இந்த பக்கம் எல்லையும் சேர்ந்து 4 கதையும் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட், ஒரு என்ன சொல்றது, ஆர்வத்தை எங்கம்மா எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதனால கடை பண்ணி சந்தோஷமா இருக்கும். சமையல் அவ்வளவு அற்புதமான மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலை. அதை ரசிக்கணும். நீங்க என்ன செய்யணும்? அம்மா டாக்டர் சொல்லியிருக்காரு நாளையிலேருந்து கருப்பு கலர் இட்லி அவிச்சு கொடுத்துரு, அவர் சொல்லியிருக்காரு நாளையிலேருந்து கம்மங்கூழ் பண்ணி ஆர்டர் போடக்கூடாது. நான் பண்றேன், சாட்டர்டே இன்னைக்கு லீவு, நான் நீங்க செய்யறேன் நைட்டு அப்படின்னு நீங்க இறங்கி செய்யணும். உணவோடு எவ்வளவு நம்ம பரிச்சயமாறோமோ பழகுறோமோ, அந்த ஒரு பொருள் அதுல உள்ள ஒரு இன்கிரீடியன்ட்டையும் ரசிச்சு நம்ம சாப்பிட்றோமோ செய்யறோமோ, அந்த அளவுக்கு தான் அது நம்ம உடம்புல ஒட்டும். அதை கடையில வாங்கி பணக்காரர் நான் போய் அங்க போய் ஆர்டர் பண்ணுவேன் அப்படிலாம் வாங்குறதுல ஒட்டாது உடம்புல. அது உணவோடு நம்ம உறவாடணும். அப்படியான பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இரவு உணவு என்பது எளிய உணவா, ஒரு கோதுமை ரவை கஞ்சி கொஞ்சம் போல, இல்ல இட்லி சாப்பிட்டீங்களா, இட்லி எளிதா ஜீரணிக்கக்கூடிய எளிய உணவா இரவுல இருக்கணும். இப்பெல்லாம் பல வீட்டுல, கல்யாண வீட்டுல முந்தின நாள் தான் கொட்டு கூட்டுறாங்க. ராத்திரி போனா 45 வகையான உணவு, 16 வகையான பலகாரம் எல்லாம் யாருக்கு தேவையில்லை. நம்ம எளிய உணவா தினம் ஒரு விருந்து என்னையாவது போய் சாப்பிட வேண்டியதான். ஆனா தினம் சாப்பிட்றதுல எளிய உணவாக இரவு உணவு இருக்கும். நண்பர்களே, நம் உணவில் எவ்வளவு அக்கறை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆரோக்கியம் நம்ம உடம்புல ஒட்டி இருக்கும். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் நோய்களால் நிரம்பி வழியுது. 1000 பெட்டுள்ள ஹாஸ்பிட்டல் சென்னையில, 1000 பெட்டுள்ள ஆஸ்பத்திரி. அவனோட சேர்மன் ஒரு மீட்டிங் வந்திருக்காரு. அவர் சொல்றாரு, சார் பத்த மாட்டேங்க சார், நாங்க 2000 பெட்டு கட்டிட்டு இருக்கோம். அரசாங்கத்துல கேட்றான், 500 டயாலிசிஸ் யூனிட் உள்ள ஒரு 6 ஃப்ளோர் உள்ள ஆஸ்பத்திரி அரசாங்கத்துல கிட்ட யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்ப இடம்லாம் ஆஸ்பத்திரி வளர்ந்துகிட்டே இருக்கு. எப்பவும் செழிக்க கொழிக்க வளரக்கூடிய பிசினஸ்னா ஒண்ணு சாப்பாடு, ஒண்ணு நோய். இங்க காசை கொடுத்துட்டு அங்க ஆள் அனுப்பிடுறது. நல்லா தின்னு அப்புறம் போய் அங்க படுத்துக்கோ, நல்ல வகையா சாப்பிடு அப்புறம் அங்க போய் படுத்துக்கோ. இங்கேயும் கொஞ்சம் காசு, அங்கேயும் கொஞ்சம் காசு. எதுக்கு? நான் மருத்துவமனை என்பது ஒரு மருத்துவ வழிகாட்டுதலுக்கு தான் டாக்டர் இருக்கணும். டாக்டர் should be a wellness coach, should not be a treating surgeon or physician. அவங்க ஏதாவது தேவை, ரொம்ப அவசரம் ஆத்திரம்னா போய் பார்க்கணும். மற்ற நேரங்களில் ஒரு கோச்சா தான் நான் இருக்கணும். ஐ ஷுட் கோச் யூ. நீங்க மேட்ச் விளையாடுறப்ப நீ அந்த கோல் எப்படி அடிக்கணும், நீ எப்படி சிக்ஸர் அடிக்கணும்னு சொல்லி கொடுக்கலாம். நானே கூட உன் கையை பிடிச்சி பேட் வச்சு அடிக்கிறேன்னா அது பேர் கோச் கிடையாது. டாக்டர் வெல்னஸ் கோச்சா தான் இருக்கணும்.
உனக்குரிய குடும்ப மருத்துவர் உங்க தெருவில் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மருத்துவரிடம் நீங்க போய், எனக்கு கொஞ்சம் தொப்பை வருது, எனக்கு கொஞ்சம் உடல் வந்து பலகீனமா இருக்கேன், மென்சுரல் சைக்கிள் கரெக்டா இல்லை, எனக்கு வந்து இந்த சின்ன சின்ன வாயெல்லாம் உலர்தல் இருக்கு, என்ன செய்யலாம் என்று கேட்டு வருவதற்கு உங்க மருத்துவர் இருக்கணும். போய் டாக்டர் எந்த நேரமும் காசை கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு, மருந்துலாம் இப்போ வந்து இவ்வளோ ஆனா ஆகிப்போச்சு. பொரியல் மாதிரி வீட்டில் பீன்ஸ் பொரியல், பக்கத்தில் மெட்ஃபார்மின் பொரியல், அதுக்கு பக்கத்தில் வந்து டெல்மிசாட்டான் பொரியல் தான் பல பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி வேண்டாம். அதற்கு இப்போதிருந்தே உணவில் மிகச் சரியான கவனம் வைத்துக்கள். சரி, உணவெல்லாம் பார்த்தாச்சு, போதுமா? போதாது. உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும். தினம் வந்து ஓடி நல்ல உடல் நலம் வந்து மிகச்சரியா இருக்கணும். ஓட்டா இருக்கணும். நடைப்பயிற்சிலாம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம். இப்போ ஓடணும், இப்போ விளையாடணும். அப்படி ஓட்டமும் விளையாட்டும் இருக்கணும். மனது மகிழ்ச்சியா இருக்கக்கூடியது. என்ன வேணாலும் நான் படிச்சு மிகச்சரியா வருவேன். நீட்டு கேன்சல் பண்றானே பல பிள்ளைங்க கபோவிவோன்னு அடிச்சு அழுது டிவியில. எதுக்கு? நீட் கடிச்சு நம்ம போறோமா, போலாம். இல்லையா, அடுத்து நான் பயோடெக்னாலஜி படிப்பேன், பயாலஜி படிப்பேன், மாலிகுலர் பயாலஜி, எத்தனை படிப்பு இருக்கு. இந்தியாவில் இல்லாத படிப்பே கிடையாது. படிக்க வேண்டும் என்கிற ஒரு திறன் இருந்தா போதும். உங்களை எத்தனை பேருக்கு ஓமர் ஜாகி அப்படிங்கிற பேர் தெரியும்? இந்த வருடத்துல கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு வாங்கினவர். கெமிஸ்ட்ரிக்கு ப்ரொஃபசர் வாங்குறாரு. அவர் யார் தெரியுமா? அவர் பிறந்த ஊர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எது தெரியுமா? இப்பதான் சமீபத்தில் காணாம போன ஊர் காசா. பாலஸ்தீனத்தில் இருந்த காசா ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போய் பல வருஷமா அது போர். பல ஆயிரம் மக்கள் இறந்து போய் பல குழந்தைகள் இறந்து போன அந்த ஊர்ல பிறந்தவர் அந்த ஓமர் ஜாகி. அவங்க குடும்பமே புலம்பெயர்ந்து ஜோர்டானுக்குள்ள போகுது. பக்கத்து நாடு ஜோர்டான். அங்கேயும் ஒரே சண்டை. அந்த ஜோர்டான்ல 13 குழந்தைகள்ல ஒரு குழந்தையா இவர் இருக்காரு. அவங்க வீட்டுல 13 குழந்தைங்க. உணவுக்கு வழி இல்லாத ஒரு குடும்பம், பசி பட்டினி. அதோடு படிக்கிறார். என்ன படிச்சாரு? கெமிஸ்ட்ரி படிச்சார். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு முதல் மாணவனா வந்ததுனால அங்க இருக்க பேராசிரியர் அவருக்கு வந்து இங்கிலாந்தில் இடம் வாங்கி கொடுக்குறார். மாஸ்டர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அங்க போய் படிக்கிறார். யூஎஸ்ல போயிட்டு பிஹெச்டி பண்றார். அதோட நிக்கல, தொடர்ச்சியான ஒரு ஆராய்ச்சி. அவர் ஆராய்ச்சி என்ன தெரியுமா? ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஆராய்ச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேன் அடை பார்க்குறோம் இல்லையா? பெரிய தேனடை பார்த்துருவோம் பெருசா. அந்த தேனடை எடுத்து வந்து ஒட்டுமொத்த தேனையும் மொத்த தேனையும் உருக்கிட்டு வெறுமன அந்த அடையை பார்த்தா அந்த அடையோட எடை வெயிட் வந்து வெறும் 300 கிராம் தான் இருக்கும். 300 கிராம் உள்ள தேன் அடை 100 கிலோ தேனை தூக்கிட்டு இருக்குது. யோசிக்கிறார், நம்ம 70 கிலோ இருக்கும், 30 கிலோ தூக்கிட முடியுமா? ஆனா 300 கிராம் எடையுள்ள ஒரு தேன் அடையில எப்படா 150 கிலோ தேன் இருக்கு? இதுதான் அவரோட சிந்தனை. நாம அந்த தேன் எடுத்து பிரெட்ல தடவி திருட்டு போயிருப்போம். ஜாகி அப்படி நினைக்கல. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தப்ப அவர் கண்டுபிடிச்சதுதான் MOF அப்படிப்பாங்க, மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க். அந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ல தான் அவர் கண்டுபிடிச்சாரு. ஒரு மெல்லிய மெட்டாலிக் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ல மிகப்பெரிய எடையை தாங்க வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சதா இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா துறையிலும் பயன்படக்கூடிய ஒரு சயின்ஸ் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க ஜாகி. அந்த ஜாகி என்ன சொன்னார்னா, அவர் என்ன சொன்னார்? நோபல் உரை, நோபல் லாரேட் அந்த பரிசை வாங்கிட்டு பேசுறாரு. எனக்கு சொல்லும் போதே கூஸ் பம்பா இருக்கும். அதை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன சொன்னா தெரியுமா? இந்த உலகத்தின் அத்தனை அசமத்துவங்களையும், இனீக்குலிபிரியம், உலகத்தின் அத்தனை அசமத்துவங்களையும் நீக்கக்கூடிய ஒரே விஷயம் கல்வி. எஜுகேஷன் மட்டும்தான் காசால இருந்து ஸ்வீடன்ல என்ன வந்து நோபல் பரிசு வாங்க வச்சது. ஸோ நல்லா படியுங்க நண்பர்களே, மிகச்சிறப்பான படிப்பை படியுங்கள். படிப்பு மட்டும்தான் உங்களை இந்த சீட்ல இருந்து நாளைக்கு ஆக்ஸ்போர்ட்லேயோ மேசச்சூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலேயோ இல்லை ஒரு பெரிய ஆட்சி அரியணைகளிலேயோ ஆட்சி பணிகளிலேயோ உங்களை அமர்த்தும். நம் கல்வி யாரோ ஒருத்தருக்கு பயன் தரக்கூடிய, இந்த உலகத்தின் அசமத்துவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வரணும்னா அறம் சார்ந்த சிந்தனை இருக்கணும். மிக மகிழ்வான வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுகிறேன்.